சில விளக்கங்கள் தேவை என்று சொல்லி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற இந்த மாதிரி நோட்டீஸுகள் பிரசுரங்கள்லாம் வரும் பொழுதெல்லாம் நாங்க சொல்வது என்னன்னு கேட்டா, அதை சொல்லக்கூடியவங்க எங்க முன்னாடி மேடையை போட்டு சொல்ல வரட்டும், நாங்களே செலவுக்கு ஏற்பாடு செய்யறோம் என்பதைத்தான் நாங்கள் அந்த மக்கள் மத்தியிலும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் இது சம்பந்தமான எந்த மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது தவறுகள் நம்ம பக்கம் ஏதாவது தவறுகள் உங்க பக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தால் அது ஏற்கத்தக்கதா இருந்தா தவற ஒத்துக்கிற போறோம். நீங்க தவறா விளங்கி இருந்தீங்க என்று சொன்னா அதற்கான விளக்கம் தர போறோம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தௌஹீது பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமைப்பை உடனே விட்டுட்டு உடைச்சாம நீங்க எதுக்கு இந்த ரீசன் கொடுக்குறீங்க அவங்களை சொல்லி. இரண்டாவது காரணம், தௌஹீது குழுவே நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுறோமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க. என்ன சொல்ல போனா தமிழ் அன்சாரி இருந்தா இடையில வெளியில போக அப்படிங்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமானையும் இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சகோதரர் பொதுச் செயலாளரா பொறுப்பு தெரியல பி அன்வர் பாஷா அன்னைக்கு நான் அந்த தலைமையில் ஆமதிக்கிறேன். ஆமதிக்கிற என்ன அர்த்தம்னாக்கா நான் இருக்கிறேன். இந்த தாமமுக தலைவர்கள் சகோதரர் பிஜேவும் தமிழ்நாடு அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய செயல்பாடுகள் காரணம் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார். இது ரெண்டுக்குமே இன்னைக்கு போய் மாநில நிர்வாக பொறுக்கியோட தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலாதி அவர்களும் பாஜக அவர்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை மட்டும் தெரிவிக்கிறாங்க. கொள்கையா இயக்கமான ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அது தூக்கி போட்டு வர வேண்டியது அந்த இயக்கமே வர வேண்டியது. அதாவது முதல் விஷயம் இல்ல, கீழ இருந்து கூட வரலாம், எல்லாத்துக்கும் நான் சொல்லி போடுறேன். அன்வர் பாஷா அவர்கள் அவங்களுடைய நிலையை ஆதரிச்சாங்க. இப்ப பொருளாளர் இருக்காரு அன்வர் பாஷா அவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில பொருளாளருங்கிற பொறுப்பில் இருக்கிறார். மாநில பொருளாளர் இருக்கக்கூடிய இவர் உங்களை வெளியேற்றணுங்கிற அந்த முடிவுல ஆதரிச்சிருக்கிறார். அதை ஆதரிச்ச ஒருத்தர் எப்படி இதுல பொருளாளரா வரலாம் என்பது ஒரு கேள்வி. அதாவது அன்வர் பாஷா அவர்கள் அதை ஆதரிக்கல, விளங்கிக்கணும். அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, அதை லாஜிக் பேசுறாரு ஆதரிச்சாருன்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் உங்களுடைய தௌஹீத் பிரச்சாரம் தான் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்த பிறகு இவனுகளோட நீங்க இருக்கக்கூடாது. அதை ஆதரிச்சவர் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, நீங்க இருக்கக்கூடாது, நீங்க வெளியேறணும் நான் சொல்றேன். இந்த வார்த்தையை ஏன்னா அவர் ஏன் அதை சொன்னார், எந்த துணியில சொன்னார் அதே துணியில் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது 3 தனவந்தர்கள் தான் இந்த இயக்கத்திற்கு பொருளாதாரத்தை 2 வருட காலம் தந்தவர்கள். மக்கள்கிட்ட போகல, யாருமே கேட்கல. தெரிஞ்ச ஒரு இயக்கத்தை தான் மக்கள் காசு தருவாங்க, தெரியாததுக்கு தரமாட்டாங்க. அந்த 3 பேரில் அன்வர் பாஷா ஒருவர். ஜின்னான்னு ஒருத்தர் இப்ப இங்க இருக்காரு, இது செல்போன் ஹோல்சேல் கடை வச்சிருக்காரு. ஜின்னாங்கிற ஒரு இது கேட்டாப்ல இருக்கு. ஜின்னாண்டு ஒரு சகோதரர் இங்க துபைலாம் இருக்கிறாரு. அதே மாதிரி எல்எம் ஷேக் ஒரு சகோதரர், அன்வர் பாஷாண்டு ஒரு சகோதரர். இந்த 3 பேரும் தான் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச அலுவலகம் பிடிக்கிறது, வாடகை கொடுக்கிறது, அது கரண்ட் பில் கட்டுறது, எந்த ஒரு போராட்டம் போஸ்டர் அடிக்கிறது, நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு உடனே 3 பேர் தான் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு செய்தவர்கள். அந்த கோபத்தில் அவர் என்ன சொன்னார் கேட்டா, தௌஹீது சகோதரன் தான் சிறையை நிரப்பினான், தௌஹீத் சகோதரன் தான் பணத்தை கொடுத்தான், அவர்களுடைய பொருளாதாரத்தில் தான் இந்த இயக்கம் வளர்ந்துச்சு, உங்களுடைய பிரச்சாரத்துக்கு காரணமா இருந்துச்சு. இவ்வளவுக்கும் பிறகும் தௌஹீது தான் காரணம் என்று இப்படி சொல்லிவிட்ட பிறகு இவனுகளோட சொன்ன வார்த்தை, அதுக்கு இந்த துணியை விளக்குறதுக்காக நான் சொல்றேன், இவனுகளோட நீங்க இருக்கக்கூடாது, வெளியேறதான் வேணும் அப்படின்றாரு. அப்ப அவர் வெளியேறணும்னு சொன்னார்ல, இதை என்ன எடுத்துறாங்கன்னா அவரும் ஆதரிச்சாரு, அவர் நினைஞ்சாரா இந்த நிலைப்பாட்டை ஆதரிச்சான்னு எடுக்கிறாங்க. இது ஆதரவு அல்ல, கூடாது என்று சொன்னார் பாருங்க. அதை எதிர்ப்பை தெரிவிக்கிற வேறு வகை, ஆதரவு மாதிரி ஒரு தோரணையில காட்டுற எதிர்ப்பு. இப்படி நம்ம மனிதர்களோட பேசிக்கிறோம், மனிதர்களுடைய பேச்சில கூட ஆதரவு மாதிரி வார்த்தை இருக்கும், ஆனா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும், எதிர்பார்த்தா இருக்கும். அப்படித்தான் அன்வர் பாஷா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அந்த நிமிஷத்தோட வந்தவர், அதுக்கப்புறம் அவங்களோட எந்த உறவும் வச்சுக்கிறல,
எந்த பேச்சும் கிடையாது, முழுக்க முழுக்க அந்த பணியில ஈடுபட்டாரு, அது நிலைமையை பொதுக்குறளை விளக்குனாரு. அதனால அன்வர் பாஷா வந்து 2 நிலையெல்லாம் எடுக்கவில்லை, அது முடிஞ்சிச்சு. அன்வர் பாஷாவை கேட்டீங்க, அது ஓகே. அடுத்து என்னன்னு கேட்டா பாக்கர் அலாவுதீன், அவங்க 2 பேரும் அதுல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். பதிவு செய்ய வெளியே வந்துட வேண்டியதான, எதுக்கு எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுட்டு அங்க இருக்கணும் என்று அவங்க 2 பேரை பத்தின கேள்வி. ஏன்னா அவங்க இங்க பொறுப்பாளர் இருக்காங்கல்ல, அதாவது அவங்க வந்து வேற வெளியில இருந்தா கேள்வி வராது. இப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பொதுச் செயலாளராக 2 பேர் இருக்கிறாங்க. அலாவுதீன் ஒரு பொதுச் செயலாளர், பாக்கர் ஒரு பொதுச் செயலாளர், இல்ல 2 பேர் பொதுச் செயலாளர். பொருளாளர் அன்வர் பாஷா. அன்வர் பாஷா விஷயத்தை நான் சொல்லிட்டேன், அவர் எதிர்ப்பு தான் தெரிவித்தார், வார்த்தை தான் ஆதரவு தவிர இவங்களோட நீங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் சொன்னார், அது எதிர்ப்பு தான், அது விட்டுருங்க. அடுத்து என்னன்னு கேட்டா இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா எதிர்த்தாங்க. எதை நீங்க சொல்ற வாதம் தப்பு, இதனால தௌஹீத் வளர்ச்சிக்கு பின்னடைவு ஏற்படவில்லை, ஏற்பட்டிருந்தால் இந்த பேரணி தோல்வி அடைஞ்சிருக்கும், நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிச்சோம், என்னமோ லட்சக்கணக்கான பேரோட இதை ஆரம்பிச்சு அவங்க எடுத்து வச்ச வாதம், லட்சக்கணக்கான பேரோட ஆரம்பிச்சு பின்னாடி வந்து பிஜே வந்து சேர்ந்த பிறகு அது 200 பேரை போனா தான் நீங்க இந்த வாசகத்தை சொல்லணும், ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இந்த தௌஹீத் இருக்குன்னு தெரிந்து கொண்டேதான் இது வளர்ந்துச்சு, தௌஹீத் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இது வளர்ந்துச்சே தவிர இதனால எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படல, இது பொய், நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஏற்கத்தக்கது இல்ல, உள்நோக்கம் கொண்டது என்றெல்லாம் அவங்க 2 பேரும் நினைஞ்சாங்க. அந்த வார்த்தையில அவங்க சொல்லல, அந்த சாராம்சம், அந்த சாராம்சத்தை கொண்டு வாதிட்டார்கள். நாங்கள் இந்த முடிவை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டாங்க. 8 பேர் நினைஞ்சாங்க ஆதரிக்கிறோம்ட்டாங்க. மொத்தம் உள்ள 12 பேர்ல நான் விவகாரத்துக்குரியவனாயிட்டேன், மீதி 11 பேரு. 11 பேர்ல வந்து அன்வர் பாஷா எதிர்ப்பு தான் தெரிவித்தாரு 10 பேரு, 10 பேர்ல 2 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, 8 பேர் அதை ஆதரிக்கிறாங்க. நாங்க நிர்வாகத்துல வந்து நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட், நிர்வாக குழுவை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தோம். என்ன அக்ரிமெண்ட் என்று சொன்னால், ஒரு நிர்வாகம் கருத்து வேறுபாடு வந்துகிட்டு இருக்கும், எல்லாரும் ஒத்த கருத்துல வரமாட்டோம். அப்படி ஒரு பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வரும் பொழுதெல்லாம் கருத்து வேறுபாட்டை நம்ம பதிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் முடிவு அதுவா தான் இருக்க வேண்டும். இயக்கத்தின் முடிவு என்னவா தான் இருக்கணும், மெஜாரிட்டியினர்கள் எதை சொல்றாங்களோ அதுதான் இயக்கத்தின் முடிவா இருக்கணும், நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. இப்போ யார் ஆதரிக்கிறன்னு ஒரு பிரச்சனை வருது, 8 பேர் ஒரு ஆள் ஆதரிக்கணுங்கிறாங்க, 4 பேர் வேற ஒரு ஆதரிக்கணுங்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த 4 பேரும் தங்கள் கருத்தை சொல்லணும், ஆனால் இயக்கத்தின் முடிவாக அந்த 8 பேர் சொன்னதான் முடிவு,